ஹாய் கைஸ், நம்ம ஒரு 50 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு பீட்டாஸ் பிரீட் பண்ணியிருந்தோம் ரெட் கேலக்ஸிஸில். ஸோ அதோட அப்டேட் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். அப்டேட் ரொம்பலாம் ஃபாஸ்ட் க்ரோத்துலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான். இந்த இதில் உள்ளதான் ஒரு 100 ஃப்ரைஸ் கிட்ட நான் காப்பாற்றிருக்கிறேன். இதில் நான் பண்ண மேஜரான தப்பு என்னென்னா, நான் இதை சைஸே பிரிக்கலை. எல்லாருமே ஒரு 15 டேஸ் டு 20 டேஸில் சைஸ் பிரிச்சுருவாங்க. சில பேர்லாம் 1 வீக்லேயே பிரிச்சுருவாங்க. நான் சைஸ் பிரிக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா விட்டு தான் நான் பண்ண பெரிய தப்பு. நீங்கள் பீட்டா பிரேட் பண்ணி நீங்கள் சைஸிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை சைஸ் பிரிச்சுருங்க. நான் இப்போ 35 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் சைஸ் பிரித்தேன். சைஸ் பிரித்து 1 வீக்கில் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் ஆல்ஃபா ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல கொஞ்சம் சைஸ் நல்லா இருக்கிற ஃப்ரைஸை டாமினேட் பண்ணி சைஸ் கூட நவங்க தான் அந்த டப்பில் உள்ளவங்க. இவனுக்கு இந்த தொட்டியில் இருக்கணும் வந்து அந்த ஆல்ஃபாவுக்கு அடுத்தவங்க. ஸோ ஆல்ஃபாவுக்கு அடுத்தது ஓரளவு ரொம்ப லீஸ்டாகவும் இல்லை, ஆல்ஃபாவும் இல்லை, சென்டராக உள்ளவனுங்க. இந்த தொட்டியில் இருக்கிறவங்க எல்லாமே தேர்டு, அதாவது இருக்கிறதுலே சின்ன குட்டிங்க தான் இதில் நான் ஒன்றா விட்டுருக்கேன். 50 டேஸ் க்ரோத்து எனக்கு இது ரொம்ப அப்டேட்லாம் இல்லை, ஓரளவு டீசெண்டான ஒரு